நீங்கள் எதை பற்றி பேசுகிறீர்களோ அதை சொல்வதற்கு உங்களுக்கு ஒரு தகுதி இருக்க வேண்டும். நீங்க அதுல கரெக்டா இருந்துட்டு அதை பத்தி நீங்க பேசுங்கிறத அவங்க எதிர்பார்க்க. அந்த இடத்துக்கு வந்துடுறேன். தகுதி இருக்கான்னு தெரியாது, பேசினா தானே தெரியும் தகுதி இருக்கா இல்லையான்னு. அவனை பேச விடுங்க. பேசாம அவர் கையை கட்டிட்டு இருந்தாருன்னா நீங்க ஒரு வேணுதல் நினைச்சீங்கன்னா செயல்ல காமிங்கன்னு சொல்றேன். நான் சொல்றது பொதுவாவே நீங்க ஒரு பிரச்சனை நடக்குன்னு வச்சுங்களேன் சமூகத்துல, உடனே வந்து திரு ரஜினிகாந்த் அவர்களை பத்தி கருத்து சொல்லியே, திரு தனுஷ் சொல்லலையே, திரு விஷால் சொல்லலையேன்னு எல்லாரும் கேக்குறாங்க. இவங்க எல்லாம் ஏன் சும்மா கேக்குறாங்கல்ல? அவங்க சும்மா இருந்தா கூட இவங்க கேக்குறாங்கல்ல, வா வா சொல்லுங்கிறாங்க. யாரோட ரசிகர்கள் சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. அது இருக்குல்ல, ஏப்பா அவர் நடிக்க வந்திருக்காரு, நடிக்கணும் சும்மால இருக்கணும். ஏன் அவர் ஏன் கருத்து சொல்லலன்னு கேக்குறாங்க. ஏன் கேக்குறாங்க அப்படின்னா, இவர்களுக்கு எல்லோருக்கும் ரசிகர்களுக்கு தெரியுது இந்த நடிகர்களுக்கு தகுதிக்கு மேலாக நம்ம பணம் கொடுத்து வச்சிருக்கோம். இந்த நடிகர்களுக்கு தகுதிக்கு மேலாக நம்ம பணம் கொடுத்து வச்சிருக்கோம். தகுதிக்கு மேலாக மரியாதை கொடுத்து வச்சிருக்கோம். தகுதிக்கு மேலான உயரத்துல வச்சிருக்கோம். எனக்கு இன்னைக்கு ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனையில இவனுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறான். நீ ஏன் ஆளா இல்லையான்னு தெரிஞ்சுக்க நினைக்கிறான். அதனாலதான் கூப்பிடுறான், மம்பளுக்குறான் வந்து சொல்லு சொல்லுன்னு. தலைவா என் வேலை எப்படி எரிஞ்சாய் தெரியுமா? இங்க வாங்க அண்ணனை கேளுங்க. அண்ணன் எப்படி எரிஞ்சாய் சொல்லு. நான் ஏன் இதை எல்லாரும் சொல்லணும்னு சொல்றேன்னா, கணேஷ் அவர்கள் சொன்னது போலவேதான் முதல்ல இவர்கள் எல்லாம் சொன்னா தானே தெரியும் யாருன்னு. ஆள் யாரும் தெரிஞ்சு போயிரும்ல. நீங்க 10 ட்வீட்ல தெரிஞ்சிடும் நீங்க யார் ஆதரிக்கிறீங்க யார் எதிர்க்கிறீங்க, உன் நிலை என்ன, எதிர்ப்பு என்ன, அன்னைக்கு நீ என்ன சொன்ன இன்னைக்கு என்ன சொன்னேன்னு இல்லையா? பேசாம இருந்தா தெரியாது. அவர் பெரிய அறிஞர் போல நினைச்சுக்கிட்டே இருப்போம் நம்ம இல்லையா? அப்ப பேசணும், பொது வெளிக்கு வரணும். ஏன்னா பொது வெளிக்கு அவர் மட்டும் இல்ல. அடிப்படை கேள்வி செங்கோட்டையன் அவர்கள் எழுப்பதும் கணேஷ் அவர்கள் எழுப்பதும் இந்த கேள்வியை எழுப்பதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறதுன்னு எனக்கு அதுதான் கேள்வி. எனக்கு ஓட்டு போடுற தகுதி இருக்கு. நான் அதான் சொல்லுவேன் தகுதி. எனக்கு ஓட்டு போடுறது காரணம் இல்ல, அது மட்டும் போதாதுங்கிறது கணேஷ் சொல்ற மாதிரியே இவர்கள் யாருமே அரசியல்ல வந்து பிழைக்க முடியாது. இந்த நடிகர்கள் இருக்காங்கல்ல, இவங்க யாருமே பிழைக்க முடியாது. காரணம் அரசியல் என்பது மிகப்பெரிய உடல் உழைப்பும் மிகப்பெரிய மன அழுத்தத்தையும் அந்த நடிப்பு மட்டும் போதாது. அந்த போதாது. அது என்ன மன அழுத்தம் செத்து போவான் பிரஷர்ல. என்ன ஆகும்? எய்தாப்புல ஒன்று இருக்கும் தெரியும், நம்ம இங்க தோக்க போறோம்னு. தோத்துட்டோம்னே தெரியும், ஆனா கைவிட முடியாது. நீங்க அந்த இடத்துல நிக்கணும், ஆமாங்கணும், நான் ஜெயிச்சிட்டேன் பத்தியாங்கணும். நான் ரவுடி தான் ஜீப் ஏறணுங்க. இப்படியாக நாங்க வரவேற்கிறோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா எம்ஜிஆர் நாங்க இப்ப சொன்னோம் இல்லையா, உங்களுக்கு பல உதாரணம் சொன்னோம். எம்ஜிஆர் வர்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் செஞ்சார். விஜயகாந்த் வந்தார், அவர் ஒரு கொள்கை இல்லாம வந்தார். என்னத்தை சாதிக்க முடிஞ்சது? வெளிப்படையா சொல்லல. வரவேற்கிற கொள்கை என்ன? அதுதான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். அவர்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க, நீங்க என்ன பேசுனீங்களோ அதுக்கு முரணா பேசிட்டு இருக்கீங்க. எம்ஜிஆர் வந்தாரு, ஏதோ செஞ்சாருன்னு சொன்னீங்களா? எம்ஜிஆரோட கொள்கை என்ன? அமர்வில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் ராவடிக்குமார் அவர்கள். நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நிச்சயம் அம்பிட்டு பயலும் நம்மள அடிக்காம போமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சிக்குவனா? ஏன் கமலஹாசன் என்பதாலோ கருப்பழனியப்பன் என்பதாலோ ஜீவா என்பதாலோ கருத்து தெரிவிக்க கூடாதா? அவங்களுக்கு அந்த உரிமை இல்லையா? கருத்து தெரிவிக்கிறாங்க. கருத்து தெரிவிக்கிறது எல்லாருக்கும் உரிமை இருக்கு. ஆனால் அந்த கருத்துக்கு பொறுப்பு இருக்குன்ற மனநிலை இருக்க வேண்டும். எது வேணா பொத்தம் போக்குல எது வேணா சொல்லிட்டு போலாம், நமக்கு சம்பந்தம் இல்லை. ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்ன ஒரு பரபரப்பு உருவாக்குறதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லிடலாம் மனநிலையில் நடிகர்கள் இருக்காங்க. அதுவும் ஒரு முரண்பட்ட கருத்தை எந்தவித பொறுப்பும் ஏற்றுக்கொள்ளாமல் எந்தவித மக்களோடு அல்லது மக்கள் சார்ந்த பிரச்சனைகளோடு தன்னை இணைத்துக் கொள்ள விரும்பாமல் தன்னை ஒரு சர்வதேச குடிமகனாக, இன்னும் சொல்ல போனால் தன்னை ஒரு உல்லாச குடிமகனாக, தனக்கு எந்த ஒழுக்கத்திற்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லை, தன்னுடைய குடும்பத்திற்கு சம்பந்தம் இல்லை, தன்னுடைய வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லை என்று ஒரு மனநிலையில் வசிப்பவர் அல்லது வாழ்பவர் இதை சொல்லுகின்ற பொழுது அதை ஒட்டி தான் இந்த விமர்சனம் வருகிறது. இதே என்ன சொன்னதுக்கு அவர் பொறுப்பு ஏத்துக்கணுங்கிறீங்க, என்ன பொறுப்பு ஏத்துக்கலங்கிறீங்க? அவர் எந்த பொறுப்பு ஏத்துக்கிட்டாரு? இதுவரைக்கும் சமுதாய பிரச்சனைகளில் அல்லது நாட்டு பிரச்சனைகளில் அல்லது மாநில பிரச்சனைகளில் ஏதாவது ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுத்திருக்கிறாரா? அல்லது அவர் சொன்ன வார்த்தைகள் அல்லது அவர் பயன்படுத்திய சொற்கள் ஏதாவது இந்த சமுதாயத்திற்கு பயன்பட்டு இருக்கிறதா? அவருடைய திரைப்படங்கள் வருகின்ற பொழுது அதனால் பிரச்சனைகள் உருவாகின்ற பொழுது அதை ஒட்டி அவர் கருத்துக்கள் தெரிவித்திருக்கிறாரே தவிர தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ளவும் தன்னுடைய அந்த விளம்பரப்படுத்தப்பட்ட நிலை தொடர்வதற்கும் அவர் இப்ப என்ன படத்தோட விளம்பரத்துக்காக கமலஹாசன் இப்படி பேசுறாரு? ஒரு நாயுடு என்ன ஒரு படம் எடுக்கிறாராமா, அதுக்கு அந்த படம் வந்து அதானே தெரியும். அது என்ன படம்? அதுல கூட ஒரு ஜாதியத்தை வந்து வலியுறுத்தி அது என்ன சர்ச்சையை உருவாக்க போறாரோ, அது அவருடைய படங்கள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் யாரோ ஒருவரை பாதிக்கின்ற அல்லது யாரோ ஒருவரை. கமலஹாசனுடைய திரை விமர்சனம் குறித்த ஒரு மாற்ற வேண்டாம். குமார் அவர்கள் போன நாவடிக்குமார் அவர்கள் வந்து போன கொஞ்ச நேரம் முன்னாடி பேசும்போது ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. இப்போ கமலஹாசன் அவர்கள் பேசும்போது ஒரு உள்நோக்கத்தோட பேசுறாரு, ஒரு படத்துடைய ப்ரமோஷனுக்காக பேசுறாரு. சபாஷ் நாயுடுன்னு ஒரு படம் வருது, அது வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அதுக்குள்ள எதுவும் ஜாதி ரீதியான எதுவும்
கருத்துக்கள் இருக்குமா என்னன்ற ஒரு குற்றச்சாட்டை அண்ணன் சொன்னாங்க. அது உள்நோக்கத்தோடு பேசப்பட்டது அப்படின்னால், அப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி சபாநாயகர் தனபால் அவர்கள் ஜாதி சார்ந்த ஒரு விஷயத்தை பேசியது உள்நோக்கம் தானா இல்லையா என்றதை அவங்க சொல்லணும். இந்த கட்சி, அவங்க இருக்கிற கட்சியே திரைத்துறையினரால் ஆரம்பிக்கப்பட்டு அவங்க வழி நடந்துட்டு வர ஒரு இயக்கத்துல தான் அவங்க இருக்காங்க. அதனால கண்ணாடி கொண்டுக்குள்ளேருந்து கல்லறிய வேண்டாம்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன். இன்னொன்னு, பொது கருத்து சொல்றதுக்கும் தனி மனித ஒழுக்கத்துக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. நான் ஒரு சிட்டிசனா என்னுடைய நாடு எப்படி இருக்குன்னா, நான் ஒரு டாக்ஸ் பேயர், எனக்கு ஓட்டு உரிமை இருக்கு. அப்ப என்னுடைய அரசியல்வாதி எப்படி இருக்கணும்ன்றத விமர்சிக்கக்கூடிய எல்லா தகுதியும் உரிமையும் இருக்கு. இப்ப நீங்க ஓட்டு கேட்க வரும்போது நீங்க எப்படினாலும் இறங்கி கேட்கறாங்க இல்லையா? அப்போ கேட்கறவனுக்கான அந்த தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியது அரசின் கடமை, அரசியல் தலைவர்களின் பொறுப்பாக அது இருக்கு. அதனால அவங்களுடைய தனிப்பட்ட இது என்ன, இதுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்றது கேள்வி கேட்க, கருத்து சொல்ல என்ன தகுதி இருக்குன்றத கேட்கனா, அப்ப நீங்க அரசியல்ல வர்றதுக்கு என்ன தகுதி இருக்குன்றத மக்கள் கேட்பாங்க. இதே நிலை கமலஹாசன் தன்னுடைய வருவாயை இன்னைக்கு கணக்காட்டிருக்காரா? அவருடைய வைத்திருக்கின்ற பொருட்கள் அல்லது சொத்துக்கள் அவருடைய வருவாய்க்கு உட்பட்டதா? இன்னைக்கு இவர் அடுத்தவங்களை கருத்து சொல்றாரு. அவருடைய இன்னைக்கு வருவாய் எப்படி வந்ததுன்னு அவர் விளக்கம் சொல்லுவாரா? வரி ஜாஸ்தி கட்டணும். பை தி வே, நான் வரி கட்டாமல் இருந்ததில்லை. 0 டாக்ஸ் அரியர். அந்த திமிரெல்லாம் சொன்னேனே, இதெல்லாம் தான் அது திமிரு. வேற ஒன்னும் பெருசா நினைச்சிடாதீங்க. நான் கலைஞன் என்ற திமிர் எனக்கு கிடையாது. நேர்மையானவன் என்பதில் திமிர் இருக்கிறது எனக்கு. இதே நிலை இவனை டெஸ்ட் பண்ணு. என் ரத்தம், என் மூத்திரம் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணுங்களா? என்ன ஆளாளுக்கு மிரட்டுறீங்களா? வீட்டை பிரசாந்தா சண்டை போடுறீங்களா நீங்க? இத பாருப்பா, இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் எவன் அதிகமா சவுண்ட் விடுறானோ அவனை தான் முதல்ல செக் பண்ணணும். இவன் முழுங்கினாலும் முழுங்கி இருப்பான். ஆமையா, முழுங்கிருக்கேன். காலையில வேணா நான் அம்மா பக்கம் போறேன். எல்லாரும் வரிசை ஆளுக்கு ஒரு குச்சி எடுத்து பின்னால நல்லா கிளறி பாருங்க. அவனை நாத்த முடிச்சு பெரிய மனுஷன் மாதிரி பேசி பார்த்தா பக்காலமா பேசுறேன். டேய் புலி, ஐயா ஐயா, ராயரையா, நான் என்ன இந்த வீட்டுல முழுங்கிருக்கேங்கிற பூரா சொல்லிடுறையா. இந்த வீட்டுல கணக்கு பிள்ளையா இருக்கப்ப மாசா ஒரு 50 தேங்காய முழுங்கிருக்கேன். சீதாமாவுக்கு வச்சிருந்த ஆலிஸ் பாட்டில ஒரு 5 முழுங்கிருக்கேன். ஐயாவுக்கு வச்சிருந்த பிராண்டில ராவா 4 பக்கம் முழுங்கிட்டு அதை தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். இதாயா என் வாழ்க்கையில முழுங்குறது இல்ல. என்எஸ்கே அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள் அடித்தட்டு மக்களை பிரதிபலிச்சாங்க அப்படின்னா கமலஹாசன் பிரதிபலிக்க அர்த்தமாகுது, பிரதிபலிக்கலைன்னு அர்த்தமாகுது. கமலஹாசன் பிரதிபலிச்சிருக்காரு. இந்த நாட்டுல முதல்ல மண் அள்ளாதீங்க, மண் அள்ளுனா வீணா போறோம், தண்ணி இல்லாம போகுதுங்கிறத 8 வருஷத்துக்கு முன்னாடி தசாவதாரத்துல முதல்ல கமலஹாசன் தான் சொன்னார், பூராங்கிற கதாபாத்திரத்துல. அப்படி அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனைகளை அவர் எப்பொழுதும் எல்லா படத்திலும் எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும் அந்த படத்துல எல்லாத்தையும் ராஜபார்வை படத்துல போய் மண்ணல்ல பேச முடியாதுல்ல. எந்த படத்துல வாய்ப்பு இருக்கோ வாய்ப்பு இருக்கும் போல சொல்லியிருக்காரு. அது ரிஃப்ளெக்ட் பண்ணிருக்காரு. அது ஒண்ணு. அதனால அதை சொல்ல வேண்டாம் கமலஹாசன் மேல. நீங்க தனிப்பட்ட கமலஹாசன் விவாதத்துக்கு கூப்பிடுங்க, அவர் மேல கருத்து வைங்க, அதெல்லாம் செய்ய. உடனே எடுத்தோன்னு என்ன உன்னை பத்தி எனக்கு தெரியாது அப்படின்னு ஆரம்பிக்கப்படுது. அதனால கமலஹாசன் அவர்கள் இன்னைக்கு கருத்து சொல்வது சரிதான்.